நீங்க தினமும் ஆபீஸ்க்கு போய் உழைக்கிறவரா இருக்கலாம். அல்லது வீட்ல இருந்தபடியே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னாடி உலகத்தோட தொடர்பில் இருக்கிறவரா கூட இருக்கலாம். கண்டிப்பா. உங்களுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான தேடல் தான் இந்த உரையாடல். இன்னைக்கு நாம விவாதிக்க போற கருப்பொருள் அலுவலகத்தில் விழிப்புணர்வு. அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அட் ஆஃபீஸ். ஆமா, ஆபீஸ் சூழல்ல எப்படி முழுமையான கவனத்தோட இயங்குறது அப்படிங்கிறது தான். பொதுவா இந்த தலைப்பை பார்த்த உடனே, ஓ, இது நாம செய்ய வேண்டிய வேலைகளோட இன்னொரு பட்டியலா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா ஏற்கனவே 1000 வேலைகள் இருக்கு, இதுல விழிப்புணர்வு வேற பழகணுமா அப்படிங்கிற ஒரு சலிப்பு வரலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா இன்னைக்கு நாம இதை ஒரு டு டூ லிஸ்டா பார்க்க போறதில்ல. மாறாக, நம்ம வேலை பார்க்குற விதம் எப்படி நம்ம ஒட்டுமொத்த வாழ்வியல் தத்துவத்தோட பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஆழமா அலச போறோம். இது ரொம்ப சரியான தொடக்கம். இப்போ இந்த நுணுக்கமான தேடலுக்குள்ள நாம முழுமையா நுழையறதுக்கு முன்னாடி ஒரு கணம் அமைதியா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்நாளோட மிக நீண்ட மிக முக்கியமான பகுதியை நாம எங்க கழிக்கிறோம்? நம்ம வேலை செய்யற இடத்துல தானே. உண்மைதான். கிட்டத்தட்ட நாளோட பெரும் பகுதி அங்கதான் போகுது. ஆமா, அங்க நாம எப்படி இருக்கோம், எந்த மனநிலையில இயங்குறோம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமா நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கறதையே தீர்மானிக்குது. நிறைய பேர் வேலை வேற தனிப்பட்ட வாழ்க்கை வேறன்னு ரெண்டையும் தனித்தனி பெட்டியில அடைக்க பாக்குறாங்க. ஆனா மனித மனம் அப்படி செயல்படுறது இல்லையே. நிச்சயமா இல்ல. நீங்க வேலை செய்யற விதம், அங்க நீங்க எதிர்கொள்ற அழுத்தங்கள், இதெல்லாம் உங்க ஒட்டுமொத்த நல்வாழ்வோட நேரடி பிரதிபலிப்பு. உற்பத்தி திறன் அப்படிங்கிற பேர்ல நாம நம்மளையே ஒரு எந்திரமா மாத்திக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து விடுபட்டு மறுபடியும் எப்படி மனிதத்தன்மைக்கு திரும்புறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேட போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். நம்மள பல பேருக்கு காலை நேரம் எப்படி விடியுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலாரம் அடிக்குது, உடனே அடிச்சு புடிச்சு அவசரமா எந்திரிக்கிறோம். பாதி தூக்கத்திலேயே கைகள் தானா போய் போனை தேடுது. வாட்ஸ்அப், இமெயில், சோஷியல் மீடியான்னு ஒரு பெரிய தகவல் சுனாமி. ஆமா, அதேதான். காலையிலேயே அந்த சுனாமிக்குள்ள தலைய கொடுக்கிறோம். எனக்கே சில நாட்கள் இப்படி எந்திரிக்கும் போது படுக்கையை விட்டு எந்திரிக்கிற கட்டத்திலேயே மூச்சு முட்டுற மாதிரி ஒரு பதற்றம் வந்துடும். இந்த அவசரம் நம்ம நாளை எந்த அளவுக்கு பாதிக்குது? நீங்க குறிப்பிட்ட அந்த அலைபேசியை தேடுற முதல் நொடி இருக்கே, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான புள்ளி. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, காலையில நீங்க அந்த ஸ்கிரீனை பாக்குற முதல் நொடியிலேயே உங்க நாளுக்கான கட்டுப்பாட்டை வெளி உலகத்துக்கு கொடுத்துடுறீங்க. யாரோ ஒருத்தரோட அவசரம் உங்க அவசரமா மாறிடுது. ஓ, நம்ம மனசோட சாவி கொத்த அடுத்தவங்க கையில குடுக்கற மாதிரி. அதேதான். இதனாலதான் டிஜிட்டல் இடைவெளி அல்லது மூளைக்கான ஒரு அமைதி நேரத்தை உருவாக்குறது ரொம்ப அவசியம்னு சொல்றோம். காலையில கண் விழிச்ச உடனே இமெயில் பாக்குறத தவிர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அமைதியான நேரத்தை முதல்ல கொடுக்கணும். அதாவது வெளி உலகம் நம்ம மனச ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உள் உலகத்தை அமைதிப்படுத்தணும். மிக சரியா சொல்லிங்க. இது வெறும் ஒரு தந்திரம் கிடையாது. இது உங்களை நீங்களே மதிப்பதற்கான ஒரு ஆழமான தத்துவம். கேக்குறதுக்கே இது ரொம்பவே நியாயமா படுது. ஆனா நடைமுறையில இது பாப்போம். எனக்கு காலையில குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், டிராஃபிக்ல சிக்காம ஆபீஸ் போனோம். இந்த ஓட்டங்களுக்கு நடுல அமைதியை தேடுறது எப்படி சாத்தியம்? அதுக்காக தான் உணர்ந்தபடி விழித்தல் அப்படிங்கிற ஒரு அருமையான முறை இருக்கு. இது காலையில மணிக்கணக்குல உட்கார்ந்து தியானம் பண்ண சொல்றது கிடையாது. அப்படா, அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். படுக்கையை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி வெறும் சில நொடிகள் உங்க சுவாசத்தோட தாளத்தை கவனிங்க. நான் உயிரோட இருக்கேன், சுவாசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த அடிப்படை உண்மையை உணருங்க. ஒரு சின்ன விழிப்புணர்வு. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு சில நிமிஷங்கள் செலவழிச்சு அன்றைய நாளுக்கான நேர்மறை நோக்கத்தை அமைச்சுக்கோங்க. அதாவது செட்டிங் இன்டென்ஷன்ஸ். இன்னைக்கு என்னோட வேலை ஏன் முக்கியமானது அப்படின்னு கேக்குறதா? சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட மனிதரா வெளிப்பட போறேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த ஒரு சின்ன கேள்வி உங்க மூளையோட நரம்பியல் பாதைகளை ஒரு பாசிட்டிவான திசையை நோக்கி திருப்பிடும். அந்த நோக்கத்தை அமைச்ச பிறகு முக்கியமா அந்த பாக்ஸ் பிரீதிங். ஆமா, பாக்ஸ் பிரீதிங் ரொம்ப பவர்ஃபுல். அதாவது 4 வினாடிகள் மூச்சு உள்ளெழுத்து, 4 வினாடிகள் அடக்கி, 4 வினாடிகள் வெளியேற்றி, அப்புறம் 4 வினாடிகள் காத்திருக்கிறது. ஆனா உண்மைய சொல்லுங்க, அந்த காலை நேர பரபரப்புல யார் இதையெல்லாம் எண்ணிட்டு இருக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? கண்டிப்பா. அந்த சந்தேகம் நேயர்களுக்கு வரலாம். ஆனா இதோட பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா அப்படி நினைக்க மாட்டாங்க. நீங்க பதற்றமா இருக்கும்போது உங்க சுவாசம் ரொம்ப மேலோட்டமா மாறிடும். ஷாலோ பிரீதிங் சொல்றீங்க? ஆமா. இது மூளைக்கு நாம ஏதோ ஆபத்துல இருக்கோம் அப்படிங்கிற சிக்னல் அனுப்பிடும். நீங்க இந்த பாக்ஸ் பிரீதிங் செய்யும்போது உங்களோட வேகஸ் நரம்பு தூண்டப்படுது. ஓ, வேகஸ் நரம்பு. இது உங்க பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மூளைக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, அமைதியா இரு அப்படிங்கிற செய்தியை அனுப்புது. இதுக்காகிற நேரம் வெறும் 16 வினாடிகள் தான். வெறும் 16 செகண்ட்ஸ்.
இத கூட எனக்காக ஒதுக்க முடியாதுன்னு நாம நினைச்சா நாம எப்படிப்பட்ட அவசர யுகத்துல வாழ்றோம்னு நாமே சுயபரிசோதனை செஞ்சுக்கணும். ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. இந்த இடத்துல எனக்கு ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வருது. அதாவது புதுசா ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கு கஷ்டப்படாம தினமும் நாம செய்யற ஒரு பழக்கத்தோட இதை இணைச்சிக்கிறது. நரம்பியல் ரீதியா இது ரொம்ப பெஸ்ட் அப்ரோச். மூளை எப்போதுமே பழகி போன பாதையில பயணிக்க தான் விரும்பும். இப்போ காலையில காஃபி இல்லைன்னா டீ குடிக்கிறது உங்களுக்கு பழகிய ஒண்ணு. கண்டிப்பா அது பல பேருக்கு ஒரு சடங்கு மாதிரியே ஆகிடுச்சு. அந்த நேரத்துல மொபைல பார்த்துக்கிட்டே குடிக்காம அந்த காஃபியோட மணம், சுவை, நிறம், அதோட சூடு இத முழுமையா உணர்ந்து குடிங்க. இது மூளையோட உணர்வு மையங்களை தட்டி எழுப்புது. ஓ, அந்த ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம நிகழ்காலத்துல நிறுத்துது. நிச்சயமா பல் துலக்கும் போதோ குளிக்கும் போதோ அந்த செயல்கள்ல மட்டும் முழு கவனம் செலுத்துறது உங்களை நிகழ்காலத்துக்குள்ள நங்கூரமிட்டு நிறுத்தும். இதோட நேற்றைய நாளோட நல்ல விஷயங்களை நினைச்சு ஒரு நன்றியுணர்வு நாட்குறிப்பு எழுதுறது மனசுக்கு பெரிய தெளிவை கொடுக்கும். அதாவது கிராட்டிடியூட் லாக். சரி, இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே வரோம்னு வச்சுப்போம். அடுத்து வர்றது டிராவல். டிராஃபிக் ஜாம், சிக்னல்கள், முந்தி செல்ற வண்டிகள். இங்க அமைதி மொத்தமா காணாம போயிடுது. அங்கதான் மைண்ட்ஃபுல் கம்யூட் தேவைப்படுது. இதிலிருந்து தப்பிக்க வண்டிய ஓட்டும்போது அந்த ஸ்டேரிங்க தொடுற உணர்வு கவனிக்கிறதோ இல்ல சிக்னல்ல நிக்கும்போது ஆழ்ந்து மூச்சு விடுறதோ நம்மள மறுபடியும் நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும்னு சொல்றாங்க. இதை நீங்க கேட்கும்போது காலையில நீங்க அவசரமா ஓடுறது உங்க மீதி நாளையும் எப்படி ஒருவித பதற்றமாலே ஆக்குது அப்படிங்கறத உணர முடியுதா? ஆமா, அந்த பதற்றத்தை தணிக்க காரோட ஸ்டியரிங்க ஒரு நங்கூரமா பயன்படுத்துறது எவ்வளவு சுலபமான வழி பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப சிம்பிளான டெக்னிக் இது. காலை நேரத்தை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க அப்படிங்கிறது தான் அன்றைய நாளோட அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் அமைதியா இருந்தா ஆபீஸ்ல வர்ற எந்த பரபரப்பும் உங்களை அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது. பயணம் அப்படிங்கிறது வீட்டை விட்டு ஆபீஸ் போற தூரம் மட்டும் இல்ல. அது உங்க தனிப்பட்ட மனநிலையிலிருந்து தொழில்முறை மனநிலைக்கு மாறுற ஒரு பாலம். அந்த பாலத்தை நீங்க எப்படி கடக்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டோம். இங்கதான் அடுத்த கட்ட போராட்டமே ஆரம்பிக்குது. பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யறது, அதாவது மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெருமையான விஷயமா மாறிடுச்சு. நான் ஒரு சூப்பர் ஒர்க்கர் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா அதை நினைக்கிறாங்க. ஆமா, கம்ப்யூட்டர்ல 50 டேப் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கையில போனு மறுபக்கம் மீட்டிங்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். இது எப்படி நம்ம கவனத்தை சிதறடிக்குது? இது ஒரு மிகப்பெரிய மாயை. பல வேலைகளை நம்ம ஒரே நேரத்துல செய்யறதா நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில நம்ம மூளை அப்படி செயல்படுறதில்ல. அப்புறம் என்னதான் நடக்குது உள்ள? மூளை ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு அதிவேகமா தாவுது. கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இப்படி தாவும்போது மூளையோட அறிவாற்றல் சுமை, அதாவது காக்னிட்டிவ் லோட் ரொம்ப அதிகரிக்குது. ஓ, அதனாலதான் சீக்கிரமா டயர்ட் ஆயிடுறோமா? எக்ஸாக்ட்லி. இது மூளையில இருக்கிற குளுக்கோஸை ரொம்ப வேகமா உறிஞ்சு உங்களை சீக்கிரமே சோர்வடைய செய்யுது. இதனால தான் சிங்கிள் டாஸ்கிங், அதாவது ஒரு நேரத்துல ஒரு வேலை மட்டும் செய்யற முறை இப்ப ரொம்ப அவசியமாகுது. இதுக்காக தான் போமோடோரோ அப்படிங்கிற நுட்பத்தை பயன்படுத்துறாங்க இல்லையா? ஆமா, 25 நிமிஷம் முழு கவனத்தோட ஒரு வேலையை செய்யறது, அப்புறம் 5 நிமிஷம் ஓய்வெடுக்கிறது. ஆனா பிராக்டிக்கலா பாருங்க, ஒரு வேலையில ரொம்ப மும்முரமா இருக்கும்போது எதுக்கு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும்? நான் அப்படியே தொடர்ந்தா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் தானே அப்படின்னு தோணும்ல. அங்கேயும் ஒரு அறிவியல் இருக்கு. நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்தும்போது உங்க மூளையோட முன்பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல இருக்கிற ஆற்றல் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த 5 நிமிஷம் ஓய்வு அப்படிங்கிறது அது வேலையை விட்டு ஓடுறது கிடையாது. அடுத்த 25 நிமிஷத்துக்கான ஆற்றலை மூளைக்கு திரும்ப கொடுக்கிற ரீசார்ஜ் ப்ராசஸ். ஓய்வு என்பது வேலையோட எதிரி இல்ல, அது வேலையோட ஒரு அங்கம். வாவ்! ஓய்வு என்பது வேலையின் ஒரு அங்கம். ரொம்ப ஆழமான பார்வை இது. சரி, இந்த வேலைகளுக்கு நடுவுல திடீர்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, ஒரு பதற்றம் தொத்திக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன செய்யறது? இதுக்காக ஸ்டாப் நுட்பம் அப்படின்னு ஒன்னு பேசுறாங்களே. ஆமா, ஸ்டாப், அதாவது STOP, நிறுத்து, மூச்சை கவனி, உணர், பிறகு தொடர். இது கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலையில இது நிஜமாவே எப்படி வேலை செய்யும்? பதற்றம் வரும்போது மூளையில அமெக்டாலா அப்படிங்கிற ஒரு பகுதி பய உணர்வு தூண்டி விட்டுடும். அப்போ லாஜிக்கா சிந்திக்கிற திறன் குறைஞ்சிடும். அதை முறியடிக்க தான் இந்த 5-4-3-2-1 கிரவுண்டிங் எக்ஸசைஸ் பயன்படுது. 5-4-3-2-1, அதாவது தரைப்படுத்தும் பயிற்சி. இது எப்படி செய்யணும்? உங்க மனம் கடந்த கால கவலைகள்லயோ இல்ல எதிர்கால பதற்றத்திலையும் உழம்போது உங்களை சுத்தி இருக்கிற 5 பார்க்குற பொருட்கள், 4 தொடுற பொருட்கள், 3 ஒளிகள், 2 மணங்கள், ஒரு சுவை,
இப்படி உங்க ஐம்புலன்களையும் நிகழ்காலத்துக்கு இழுத்து வரணும். ஓ, நம்ம கவனத்தை திசை திருப்புற மாதிரி. சரியா சொன்னீங்க. இது ஒரு கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் பட்டன் மாதிரி செயல்படும். மூளை தன்னோட கற்பனை பயத்திலிருந்து விடுபட்டு தற்போது கண்முன்னு இருக்கிற நிஜ உலகத்துக்கு திரும்பிடும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க மேசைய சுத்தமா வைக்கிறது, சின்ன சின்ன செடிகள் வைக்கிறது, அப்புறம் இயற்கை ஒலிகளை கேட்கறது, இதெல்லாம் கவனத்தை 25% வரைக்கும் அதிகரிக்கும்னு சோர்ஸ்ல இருக்கிற புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆமா, நேச்சர் சவுண்ட்ஸ் மூளைக்கு ரொம்ப இதமா இருக்கும். அதே மாதிரி இந்த எளிய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது மூலமா ஆபீஸ்ல ஏற்படுற மன அழுத்தத்தை 30 முதல் 38% வரைக்கும் குறைக்க முடியும் அப்படிங்கிற புள்ளி விவரம் நிஜமாவே வேப்பளிக்குது. கண்டிப்பா. 38% அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். நீங்க சொல்ற இந்த சின்ன சின்ன மாற்றங்கள், டெஸ்க் கிளீன் பண்றது, மூச்சை கவனிக்கிறது, இதெல்லாம் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமா ஏற்படுத்தும். இதுல இருக்கிற தத்துவ இணைப்பு என்னன்னா, உண்மையான உற்பத்தி திறன் அப்படிங்கிறது எந்திர மாதிரி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுல, எப்போ ஓடணும், எப்போ எங்க நிக்கணும், எங்க ஆழமா மூச்சு விடணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இடைவெளிகள் தான் இசைய அழகாக்குது. 2 ஸ்வரங்களுக்கு இடையில இருக்கிற மௌனம் தான் ராகத்தை தீர்மானிக்குது. அதுபோலவே வேலைகளுக்கு இடையிலான அமைதி தான் உங்க வேலையை சிறப்பாக்குது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. மனச பத்தி நாம நிறைய பேசிட்டோம். ஆனா நம்ம வெறும் மனசோ மூளையோ மட்டும் கிடையாதே, நம்ம உடம்பும் தானே. பல மணி நேரம் ஒரே சீட்ல ஒரே போஸ்டர்ல உட்கார்ந்தபடியே வேலை செய்றோம். மன அழுத்தம் உடலோடு எப்படி தொடர்பு படுது? சீட்ல உட்கார்ந்துகிட்டே இதை எப்படி சரி செய்யறது? உடலும் மனமும் தனித்தனி தீவுகள் கிடையாது. அவை ஒன்னோடு ஒன்னு இணைக்கப்பட்ட கண்டங்கள். உங்க மனசுல ஏற்படுற ஒவ்வொரு அழுத்தமும் உடலோட தசைகள்ல இறுக்கமாவே மாறிடுது. ஆமா, டென்ஷனா இருந்தா உடம்பே ஒரு மாதிரி டைட் ஆயிடும். நீங்க கவலையா இருக்கும்போது தெரியாமலேயே உங்க தோள்பட்டைகள் உயர்ந்து காதுகளை நோக்கி போறத கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதால தசைகள்ல ஏற்படுற அந்த இறுக்கம் நேரா நரம்பு மண்டலத்துக்கு ஸ்ட்ரெஸ் சிக்னல்கள் அனுப்புது. அப்போ உடல் இறுக்கமே மன இறுக்கமா மாறுதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இதனாலதான் ஒவ்வொரு 50 நிமிஷம் வேலைக்கு பிறகும் குறைஞ்சது 5 நிமிஷமாவது உடலை அசைக்கணும்னு சொல்றோம். அதுக்காக நம்ம ஆபீஸ்ல பெரிய ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா சீட்ல இருந்தபடியே செய்யக்கூடிய சில பயிற்சிகளை பரிந்துரைக்கிறாங்க இல்லையா? ஆமா, சீட்டட் சைட் பெண்ட், அதாவது கைகளை தலைக்கு மேல உயர்த்தி ஒரு பக்கமா சாய்ந்து 1லிருந்து 3 மூச்சுகள் வரை நீடிக்கிறது. அப்புறம் நெஞ்சு பகுதியை விரிவுபடுத்துறது, இருக்கை திருப்புதல், இதெல்லாம் செய்யலாமே. ஆனா இதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் அந்த தாடை தளர்வு பயிற்சி தான். அது என்ன, தாடைக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ள சம்பந்தம்? பரிணாம வளர்ச்சியோட அடிப்படையில இதுக்கு ஒரு ரொம்ப ஆழமான காரணம் இருக்கு. ஆதி மனிதன் காட்டுல ஒரு கொடிய விலங்க பார்க்கும்போது அவனோட உடல் போரிடவோ அல்லது தப்பி ஓடவோ தயாராகும். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். அப்ப தாடை தசைகள் தானாவே இறுகிடுமா? ஆமா, இன்னைக்கும் உங்க பாஸ் கிட்ட இருந்து ஒரு கோபமான இமெயில் வரும்போது மூளை அந்த பழைய ஆபத்தை உணர்ந்து உடனே தாடையை இறுக்கிடுது. நாம பற்களை கடிச்சுக்கிட்டே தான் வேலை செய்றோம். ஓ, நம்ம அதை நோட்டீஸ் பண்றதே இல்ல. அதனால வேணும்னே உங்க தாடையோட இறுக்கத்தை விடுவிக்கிறது, நாக்குக்கு ஓய்வு கொடுக்கறது, 10 முறை தோள்பட்டையை சுழற்றுறது, இதெல்லாம் மூளைக்கு இங்க எந்த புலியும் சிங்கமும் இல்ல, நான் பாதுகாப்பா தான் இருக்கேன்னு சொல்ற ஒரு சின்ன தந்திரம். இது நரம்பு மண்டலத்தை உடனே அமைதிப்படுத்தும். அட, இது உண்மையிலே ரொம்ப சிறந்த தகவல். அடுத்ததா இந்த உடல் அசைவுகளுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் எதிர்நோக்கிற மதிய உணவு நேரம் வருது. லஞ்ச் பிரேக் என்றாலே கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு எக்ஸல் ஷீட்டை பார்த்துக்கிட்டோ இல்ல யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டோ ஒரு கையில யந்திரத்தனமா உணவை வாயில தள்ளுறது தான் வழக்கம். ஆமா, அதை மாத்ததான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அதாவது விழிப்புணர்வுடன் கூடிய உணவு அப்படிங்கிற முறை பரிந்துரைக்கப்படுது. எந்த ஒரு ஸ்கிரீனும் இல்லாம சாப்பிடணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சாத்தியமா? சாத்தியமாகிதான் ஆகணும். ஏன்னா வயிறு நிறைஞ்சத உங்க உடல் உணர்ந்து மூளைக்கு தகவல் அனுப்ப சுமார் 20 நிமிஷங்கள் ஆகும். நீங்க அவசரமா ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா உங்க மூளை உணவின் மீது கவனம் செலுத்தாது. ஓஹோ, அதனாலதான் நிறைய சாப்பிட்டுடுறோமா? ஆமா, அளவுக்கு அதிகமா சாப்பிட நேரிடும். உணவோட சத்துக்கள் உடம்புல சரியா சேராது. உணவு அப்படிங்கிறது வெறும் எரிபொருள் கிடையாது, அது இயற்கையோட நாம கொள்ளும் தொடர்பு. முதல் சில கவளங்களையாவது உணவோட நிறம், சுவை, அதோட வெப்பம், இத முழுமையா உணர்ந்து மெதுவா சாப்பிடணும். இது செரிமானத்தை மட்டுமில்ல, உங்க மன அமைதியையும் மேம்படுத்தும். கண்டிப்பா. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சாப்பிட்ட அப்புறம் 10 முதல் 15 நிமிஷம் மொபைல் போனை பார்க்காம நடக்கிறது, அதாவது மைண்ட்ஃபுல் வாக்கிங். இது நம்ம படைப்பாற்றல 60% வரைக்கும் அதிகரிக்கும் சொல்றாங்க. 60% கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா?
இத இப்போ கேக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியா உணவோட சுவைய முழுமையா உணர்ந்து அதோட மணத்தை ரசிச்சு எப்போ சாப்பிட்டீங்க? பல பேருக்கு அது நினைவிலேயே இருக்காது இல்லையா? ஏதோ ஒரு கடமைக்காக விழுங்கிட்டு இருக்கோம். உண்மைதான். இதுதான் தற்போதைய தருணத்தை நாம நழுவ விடுறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். அந்த தருணத்தை நாம மறுபடியும் பிடிக்கும்போது மதியத்துக்கு பின்னே அந்த சோர்வான நேரத்துல கூட, அதாவது போஸ்ட் லஞ்ச் ஸ்லம்ப்ல கூட நாம அதிக கவனத்தோட செயல்பட முடியும். அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? காலையில நிதானமா தொடங்கணும், ஆபீஸ்ல கவனமா வேலை செஞ்சோம், உடம்ப தளர்த்தணும், உணவை ரசிச்சு சாப்பிட்டோம். எல்லாம் சரி. ஆனா வேலையை முடிச்ச பிறகும் பல நேரங்கள்ல அந்த சிந்தனையோடையே, ஐயோ நாளைக்கு அந்த மீட்டிங் இருக்கே, அந்த ரிப்போர்ட் அனுப்பணுமே அப்படிங்கிற அழுத்தத்தோடனே நம்ம வீட்டுக்கு போறோமே, அதை தடுக்கிறது எப்படி? அதுக்கு தான் தி ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ, அதாவது விடைபெறுதலின் கலை பத்தி நம்ம பேசணும். இது எல்லைகளை உருவாக்குறத பத்தின விஷயம். ஒரு தத்துவ பார்வையில சொல்லணும்னா, ஒரு பாத்திரத்தில் இருக்கிற நீரை முழுமையா காலி செஞ்சாதான் அதுல தூய்மையான புது நீரை நிரப்ப முடியும். அதே போலதான் உங்க மூளையும். ஓ, ஆபீஸ் எண்ணங்கள் அப்படிங்கிற நீரை அங்கேயே காலி பண்ணிடணும். ஆமா, அத காலி செஞ்சுட்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள நுழையும் போது குடும்பத்துக்கான அன்பையும் நேரத்தையும் உங்களால முழுமையா நிரப்ப முடியும். ஆபீஸையும் வீட்டையும் ஒன்னா கலக்கிறது ரெண்டுக்குமே செய்யற துரோகம். அந்த பாத்திரத்தை காலி செய்யறதுக்கான நடைமுறைகளை ஷட் டவுன் ரூட்டீன் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நாம வழக்கமா டூ லிஸ்ட், அதாவது செய்ய வேண்டியவை பட்டியலை தான் பாப்போம். அது முடிவே இல்லாத ஒரு பட்டியலாச்சே. ஆனா வேலை முடிஞ்சதும் செய்து முடித்தவை, அதாவது டன் லிஸ்ட், இத பாக்குறத நிம்மதி தரும்னு சொல்றாங்களே, அது எப்படி? ஏன்னா செய்ய வேண்டியவை பட்டியல் அப்படிங்கிறது உங்க மூளைக்கு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. ஆனா செய்து முடித்தவை பட்டியல் அப்படிங்கிறது ஒரு பாராட்டு. ஓ, நமக்கு நாமே கொடுத்துக்கிற அப்ரிஷியேஷன். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நான் இவ்ளோ வேலைகளை முடிச்சிருக்கேன் அப்படின்னு உங்க மூளைக்கு நீங்களே காட்டுற சாட்சி அது. இது டோபமைன் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோனை சுரக்க செஞ்சு ஒரு திருப்தியான உணர்வை தருது. அப்போ வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சிக்னலை அனுப்பி மூளைய ஓய்வு நிலைக்கு தள்ளுது. ஆமா, அதோட அந்த 3 வரி முடிவு குறிப்பு, அதாவது க்ளோஷர் நோட் எழுதுறது ரொம்ப சிறந்த பயிற்சி அப்படின்னு தோணுது. இன்னைக்கு என்ன நடந்துச்சு, அடுத்து நான் என்ன செய்யணும், எதை நாளை வரை ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு ஒரு காகிதத்துல எழுதி வைக்கிறது. ஆமா, ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வைக்கலாம். மூளையில ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை ஒரு காகிதத்துல இறக்கி வச்சுட்டா மூளையோட ஃப்ரேம் காலி ஆயிடும் இல்லையா? ரொம்ப ஆப்டான உதாரணம். உளவியல்ல இத சைகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்று பெறாத வேலைகள் நம்ம மூளையை தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓ, பெண்டிங் டாஸ்க்ஸ் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஆமா, அத ஒரு காகிதத்துல எழுதி வைக்கிறது மூலமா இத காகிதம் பாத்துக்கும், நீ இப்ப ஓய்வெடு அப்படின்னு மூளைக்கு நாம கட்டளையிடுறோம். இதனால ஆபீஸ் எண்ணங்கள் உங்க மாலை நேரத்தை ஆக்கிரமிக்கிறது தடுக்கப்படும். அடுத்து எனக்கு பிடிச்ச இன்னொரு அற்புதமான கான்செப்ட் எல்லைகளை உருவாக்குதல், லிமினல் மொமெண்ட்ஸ். இத நாம ஒரு வாசற்படி தத்துவம்னு கூட சொல்லலாம். வாசற்படி தத்துவம் கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஆபீஸை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி அல்லது வீட்டின் வாசல்ல நுழையறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு ஆழமா மூச்சு விடுறது. இது ஆபீஸ் எல்லைய முடிச்சு குடும்ப நேரத்தை தொடங்குறதுக்கான ஒரு சின்னஞ்சிறிய ஆன சக்தி வாய்ந்த சடங்கு போல செயல்படுது. ஆமா, ரொம்ப முக்கியம் அது. வீட்டுக்கு போன பிறகு மாலை நேர தியானம், புத்தகம் படிக்கிறது, அப்புறம் அன்றைய நாளோட 3 நல்ல விஷயங்களை நன்றி உணர்வோடு எழுதுறது, இதெல்லாம் நம்மள முழுமையா மீட்கும். சரியா சொன்னீங்க. இந்த விழிப்புணர்வு பயணத்துல ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது மட்டும் இல்ல, அது ஒரு மனநிலையில இருந்து இன்னொரு மனநிலைக்கு போறது. அந்த இடைவெளிக்காக நாம உருவாக்குற சின்ன சின்ன சடங்குகள் தான் நம்மளை இயந்திர வாழ்க்கையிலிருந்து காப்பாத்துது. இந்த மொத்த உரையாடலையும் நாம சுருக்கி பார்த்தோம்னா, விழிப்புணர்வு அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஆபீஸ்ல நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு வேலை கிடையாது. அது நம்ம வேலையை செய்யற விதம். ஒரு செயலை செய்யறதுக்கும் அதை முழுமையா உணர்ந்து செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் விழிப்புணர்வு. இந்த கருத்துக்களை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இது எப்படி உதவியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் நெருக்கடி வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான மையத்தை உங்களால உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அது கொடுக்கும். ஆமா, உங்க நாளின் மீதான கட்டுப்பாட்டை நீங்களே கையில எடுக்க இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் ஒரு தொடக்க புள்ளியா அமையும். இந்த நுணுக்கமான தேடலோட நிறைவா ஒரு ஆழமான சிந்தனைய உங்க முன் வைக்க விரும்புறேன்.
நாம தினமும் 8 முதல் 10 மணி நேரம் வரை வேலை செய்றோம். அந்த நேரத்தை நாம எந்தவித விழிப்புணர்வும் இல்லாம ஏதோ எந்திரத்தனமா கடந்து சென்றா நம்ம வாழ்வின் 1/3 பகுதியை நாம உறக்கத்திலேயே கழிச்சிடுறோம்னு தானே அர்த்தம். ஒருவேளை நாம செய்யற வேலையோட உண்மையான நோக்கம் ஒரு பொருளை உருவாக்குறதோ அல்லது ஒரு சேவையை வழங்குறதோ மட்டும் இல்ல. அந்த வேலையின் மூலமா நாம எத்தகைய மனிதரா உருவாகிறோம், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனசை எவ்வளவு பக்குவமா வச்சுக்கிறோம் அப்படிங்கறத பயிற்சி செய்வதுமாக இருக்கலாம் இல்லையா? இத சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. இது நம் அனைவரையும் அகநோக்கி பயணிக்க வைக்கும் மிக அற்புதமான ஆழமான கேள்வி. இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. உங்களுள் இருக்கும் அமைதியையும் விழிப்புணர்வையும் மீண்டும் கண்டடைய இந்த தேடல் ஒரு திறவுகோலா இருக்குன்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விழிப்புணர்வுடன் இருங்கள். ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையா வாழுங்கள். விடை பெறுகிறோம்.